பிப்ரவரி 6, 7 தேதிகள்ல திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணம் வரக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 7ஆம் தேதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்கிறாரு அப்படின்னு அனைத்து ஊடகங்களிலும் செய்தியானது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்குதான் தேதி 7. அவர்கள் சொன்னபடி மாஞ்சோலையிலிருந்து அவரை சந்திக்கிறதுக்காக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாகனம் ஏற்றி அங்க வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கு அவர்களை யாரையும் சந்திக்காம, அவர்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்காம, அவர்களை பார்த்து பயந்து ஓடி இருக்கிறார் ஸ்டாலின். அல்வா கொடுத்துட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறார். எந்த இடத்துல? அதே இடத்தில் 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எந்த இடத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கருணாநிதி அவர்கள் தங்களுடைய உரிமையை காக்கிறதுக்காக, தங்களுடைய மனித உரிமை மீறலை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கூடின இடத்துல 17 உயிர்களை பலி கொடுத்தாரோ அதே இடத்தில் இன்னைக்கு மகன் ஸ்டாலின் அவர்களை, அதே முதலமைச்சர் பதவியில் அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இருக்கிறாரு, அவரை முற்றுகையிட்டு அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை தான் நீங்க பாத்தீங்க. எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய அநியாயம்! இலங்கையிலிருந்து அகதிகளாக இங்க வந்த மக்களுக்கு இடம் கொடுத்து குடியிருக்கிறதுக்கு, அவங்களுக்கு வீடு கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய அரசு, இங்கு உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் அந்த மலையை உருவாக்கியவர்கள். மலை சும்மா குன்றுகளா இருந்தது, ஆனால் அதை தேயிலை தோட்டங்களாக, வனங்களாக, இவ்வளவு எழில்மிகு இயற்கையோடு அந்த மலையை உருவாக்கியவர்கள். இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்பே அங்கு குடியேறியவர்கள். அதே ஊர் அங்க 5 ஊரா இருக்குது, அரசு மருத்துவமனை இருக்குது, எல்லாமே ஒரு கிராம மக்களாக அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை போல அதே மலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அங்கேயே வாழணும்னு தங்களுடைய வாழ்வுரிமையை மீட்க அங்க போன மக்களை இந்த முதலமைச்சருக்கு சந்திக்க கூட நேரம் இல்லை. அல்வா சாப்பிட நேரம் இருக்கு, இவங்களுக்கு அல்வா கொடுக்க நேரம் இருக்கு. ஆனா அவர்களை சந்திச்சவர்களுடைய கோரிக்கையை கேட்க மனம் இல்லை, பயம். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, எப்படி இந்த மக்களை மீண்டும் இது ஏமாத்த முடியல அப்படின்ற அந்த பயம். இதைத்தான் விஜய் அவருடைய மாநாட்டில் சொன்னார், பாசிச பாயாசம். இதான் அந்த பாசிச பாயாசம், பாசிச மனநிலை. உழைக்கும் மக்கள் 9 மாதங்கள் ஆச்சுன்னா அவர்களுக்கு வேலை இல்லாம போய் பசியும் பட்டினியோடு இவ்வளவு வறுமையோடும் நாங்க இந்த ஊர்ல வாழணுங்கன்னு கேட்டு போன மக்களை அவருடைய கோரிக்கையை செவிமடுத்து கேட்க கூட முடியாம பின்வாசல் வழியா தப்பிச்சு விடுறது எப்படி ஒரு முதலமைச்சருடைய மாண்பாகும்? இந்த மக்கள் எவ்வளவு கொதிச்சு போயிருக்கிறாங்க பாருங்க. ஊடகங்களும் ஒரு விவாதம் நடத்தாது, ஊடகங்களும் இது குறித்து பேசாது. மணிப்பூர்லயும் பர்மாவிலையும் அங்கேயும் இங்கேயும் வெளிநாடுகள்லயும் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாவிலையும் கனடாவிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே பிளாஸ் நியூஸ் போட்டு விவாதிக்கக்கூடிய ஊடகங்கள் என்னங்க பிரச்சனை, அவர்கள் கேட்கக்கூடிய வாழ்விடத்தை கொடுத்தா என்ன நஷ்டம் ஆயிடுச்சுன்னு கேட்கறதுக்கு ஒரு ஊடகத்துக்கு துப்பு இல்லை. 2.5 லட்சம் ஏக்கருக்கு அந்த காடுகள் எப்போதும் அது புலிகள் வன காப்பகமாக தான் அறியப்படுது. இவர்களாலேயோ புலிகளால் இவர்களுக்கோ எந்த விதமான பிரச்சனை. ஈவன் அந்த புலிகளுக்கும் காட்டு வனவிலங்குகளுக்கும் இவர்கள் தான் பாதுகாப்பு. எந்த மலையில மக்கள் குடியிருக்கல, எல்லா மலைகளிலும் மக்கள் குடியிருக்கிறாங்க. ஊட்டி, நீலகிரின்னு சொல்லிட்டு எல்லா மலைகள்லயும் குடியிருக்கிறாங்க. 2.5 லட்சம் ஏக்கர்ல 500 குடும்பங்கள் இருக்கு. 2 ஏக்கர் பிரிச்சு கொடுத்தாலும் 1000 ஏக்கர் தாங்க ஆச்சு. அது என்ன ஆயிடும்? இது என்ன மாதிரியான மனநிலை?
அப்ப அந்த மக்களை எப்படியாவது கீழே இறக்கிட்டு அது என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒரு காலத்திலேயே அனுமதிக்க மாட்டோம். அந்த மலையை ஏதாவது தனிநபர் பயன்பாட்டுக்கு தங்களுடைய குடும்ப லாபத்திற்காக ஏதாவது செய்வதாக இருந்தால் மக்கள் ஒரு முடிவோட தான் வந்தாங்க. தப்பிச்சு ஓடிட்டீங்க நீங்க. என்ன மாதிரி தன் மாநிலத்தை தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்துல வாழ்வாதாரம் இழந்து ஒரு பெருங்கூட்டம் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்தா அவர்களை சந்திக்க அதை விட என்ன முக்கியமான பிரச்சனை? திருநெல்வேலியில சந்திக்க வந்து அல்வா திங்கிறதுக்கா? மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்கு தானே இந்த விசிட்டு. அப்படித்தானே நீங்க படம் காமிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு படத்தில் ஒரு உண்மை சம்பவம் கூட வந்துடக்கூடாதா? படம் படமாகவே இருக்கணும். இந்த மக்கள் வந்து உண்மையாகவே தங்களுடைய கஷ்டத்தை சொல்லக்கூடியதற்கு அவர்கள் தயாராக இருந்தும் நீங்கள் நேரம் ஒதுக்கியும் அதற்கான ஷெட்யூல் போட்டும் அந்த ஷெட்யூல்ல கூட அவங்களை சந்திக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன பிஸி? வேற என்ன பணி? எது உங்க அமைச்சர் வந்து படம் காமிச்சுட்டு போனது போல நீங்களும் ஒரு 4 பட்டாவை கொடுத்துட்டு படம் காமிச்சலாம், உங்களுக்கு ஆதரவாளர்களுக்கு கொடுத்துட்டு படம் காமிச்சுட்டு ஒட்டுமொத்தமா அந்த மக்களுடைய இதே இதுதான் அப்படின்னு மூடி மறைக்கலாம். பாத்தீங்களா? அதெல்லாம் உங்க அப்பா காலம். இப்ப எல்லாம் அது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அவர்களுக்கான நீதியை கொடுத்தே தீரணும். ஒரே ஒரு ஆர்டர், அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது, அவ்வளவுதான். அதை போல நீங்கள் உங்களுடைய வாழ்விடத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டியது, நீங்க இங்கேயே இருந்துக்கலாம், இவ்வளவுதான். இதை மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. நீங்க கொடுக்குற ரேஷன் அரிசி, பொங்கல், கரும்பு, அது இதுன்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த நலத்திட்டமும் அவர்களுக்கு தேவையே இல்லை. அவர்கள் உழைப்பாளி. அவர்கள் உழைப்பதற்கும் வாழ்வதற்கும் குடியிருப்பதற்கும் இடம்தான் தேவை. அந்த நிலம், அவர்களுடைய நிலம்தான் அவர்களுக்கு தேவை. அதை பறிச்சு புடுங்கி அந்த பாவத்தையும் சேர்த்து சம்பாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. இதைத்தான் தலைவர் அவர்கள் சுட்டி காமிச்சார். பழைய கணக்கை தொடங்கவான், அதே கணக்கை அவருடைய வாரிசு கருணாநிதியுடைய வாரிசாக வந்து நீங்களும் தொடங்க நினைக்காதீங்க. அப்படி தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவர்கள் வேறு புது கணக்கை தொடங்க வேண்டியது இருக்கும். அந்த கணக்கை உங்களால் சரி செய்யவே முடியாது, சமன் செய்யவே முடியாது. முதலமைச்சராக நடந்து கொள்ளுங்கள், மனிதனாக நடந்து கொள்ளுங்கள், மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்க அப்படி தப்பிச்சு போற விஷயம் கிடையாது. அவர்களும் அங்கேயே தான் இருக்க போகிறார்கள். அவருடைய கோரிக்கையும் அப்படியே தான் இருக்க போகிறது. அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அப்படியே தான் இருக்கும். அவருடைய ஒரே கோரிக்கை அவர்கள் வாழும் இடத்திலேயே அவர் வாழணும், அவர்களுடைய வாழ்வுரிமையை உறுதி செய்யணும். இதை செய்யலைன்னா நீங்கள் திராவிட அரசு, சமூக நீதி, அது இது பேசக்கூடிய அத்தனை பொய்களுக்கும் மணிமகுடமாக இந்த பொய்யும் புரட்டும் இந்த ஏமாற்று வேலையும் அமைஞ்சிரும். அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க.